நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஹஜ் கலக்க போவது. நம்ம வாழ்க்கை முழுக்க உற்சாகமா இருக்கணும்னா நம்ம மனசு உற்சாகமா இருக்கணும். அதுக்கு ஈஸியான வழி ஹியூமர் ஒண்ணுதாங்க. சோ அந்த வகையில இந்த ஷோ மூலமா உங்களையும் இங்க வர காமெடியன்ஸ் எல்லாரையும் உற்சாகமா வைக்கிறதா ஹஜ் கலக்க போவது யாரு? நம்ம ஷோவோட ஜட்ஜஸ் கலக்க வராங்க. தி சின்னி ஜெயந்த் அண்ட் சடகோபன் ரமேஷ். என்ன பண்ண போறீங்க? உங்களை ஒன்றும் பண்ண போறதில்ல. நம்ம ரமேஷ் சார் நேற்று ராத்திரி திருஞான சம்பந்தர் மில்க் டைரியிலிருந்து எனக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து மில்க் அமிச்சார் 1 லிட்டர். அந்த மில்க்ல பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், குங்குமப்பூ போட்டேனே எல்லாத்தையும் போட்டு நல்லா நாங்கள் பாலை குடிச்ச உடனே எங்களுக்கு சிங்கிங் நாலேஜ் வந்துடுச்சு. பாட்டா? பாட்டு நான் மட்டும் இல்ல, இவரும் பாட போறார். கிரிக்கெட்ல தான் நீங்க புலின்னு நினைச்சேன். என்னைக்காவது புலி கிரிக்கெட் ஆடி பார்த்துருக்கீங்களா? சும்மா பேச்சு இது ஒன்று சொல்றது. சரி, முதல்ல பாடுறத பத்தி சொல்லுங்க. அண்ணாச்சிக்கு அப்புறம் தான் தம்பி. ஓபன் த டோர், ஓபன் த டோர், ஓபன் த டோர் டார்லிங், ஓபன் த டோர். Why are you so angry? Hey, open the door darling, open the door. Why are you so angry? அடி நீதாய மைனா, I will take you to China. கோவப்பறார் உங்களை நான். I love you டி ஸ்வீட்டி, உன் தங்கச்சி ரொம்ப நாட்டி, உங்க அம்மாக்கு நீ பேட்டி. Hey! எத்தோடு மச்சி. I will take you to bus, please give me a kiss. Hey, take you to bus, you give me a kiss. Unnama, I will take you to bus. Bus விட்டு வெளியே வாமா. Hey, open the door darling, open the door. Why are you so angry? Hey, open the door darling, open the door. Open the door darling, darling. சூப்பர். நான் இப்போ திறந்து விட்டுட்டேன், இவர் உள்ள பூந்து விளையாட போறார். உங்க பாட்டு கொஞ்சம் அவுத்து விடுங்க. அதாவது நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா, தமிழகம் எதுக்குங்க, உலகத்து பூரா பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் 2 பேர், ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர். இப்போ ரஜினிகாந்த் வந்து படம் வந்ததுன்னா ரசிகர்கள்லாம் விசில் அடிச்சு தலைவா அண்ணாமலை பாட்ஷா படையப்பான்னு சொல்றீங்க. உங்க பாட்டு நல்லா இருக்கு. ஆரம்பிச்சது என்ன சரணத்துக்கு வரலையே. அதே மாதிரி சச்சின் பேட்டிங் போனார்னா விசில் அடிச்சு எல்லாம் ரசிகர்கள்லாம் இது பண்ணுற மாதிரி, ரஜினிகாந்த் பேட்டிங் போனார்னா ரஜினி ரசிகர்கள் என்ன பாடுவாங்க? ரஜினி ரஜினி எங்கள் ரஜினி 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 பிரெட்லியின் பவுன்சர் என்ன, ஷேன்வானின் ஸ்பின்னும் என்ன, பிரெட்லியின் பவுன்சர் என்ன, ஷேன்வானின் ஸ்பின்னும் என்ன, பேட்ஷாவின் பேட் முன்னால் பொடி பொடியாய் போகுமே, முத்தையாவால் சிக்கலா மெக்ராவுக்கு நக்கலா, முத்தையாவால் சிக்கலா மெக்ராவுக்கு நக்கலா, அண்ணாமலா ஒன்னா பார்த்தா எடுக்கிறதா சிக்கலா. ரஜினி ரஜினி எங்கள் ரஜினி 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 எங்கள் ரஜினி 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 எங்கள் ரஜினியே. கலெக்டர் ரமேஷ், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஷோ. உங்க சீட்ல கொஞ்சம் போய் உட்காருங்க. அங்கேயும் போய் நாங்க கில்ஃபா குடிப்போம். கலக்க போவது யாரோட ஓப்பனிங்கே ரொம்ப கலக்கலா இருந்தது. என்ன ஆடியன்ஸ்? ஹஜ் கலக்க போவது யாரு? இந்த வாரத்தோட முதல் பார்ட்டிசிபென்ட் மைக்கேல். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லையா, அந்த பாட்டை வந்து அந்த டொனால்ட் டக் பொம்மை பாடியிருந்தா அப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தேங்க்யூ.
விவேக்கை கூப்பிட்டு இந்த மேடையில் பேச வச்சிருந்தா விவேக் வந்து எப்படி பேசியிருப்பார்னு பார்க்கலாம். டே சின்னவனே, டே பெரியவனே, டேய் காட்டி எனங்களுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வரையாது உனக்கே நியாயமா இருக்காடா. டேய் சரக்கு கப்பலில் ஏத்துறதாங்க ஆட்டோவில் ஏத்துறடா. ஐயோ ஆட்டோ அமுங்குறாடே, இறங்கி நில்றடா. சார் வண்டி மேடத்துக்கு வருமா சார்? ஏன் வண்டியே பல்ல வாக்கில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து மேடம் வாக்கம் வருமானு நான் கேட்குறேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேள கிடைக்கி தாண்டா போக போகுது. தமிழக மக்களே இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது கைத்தட்ட கூடாது. சந்திரமுகி படத்தில் வந்து நடுவில் ராரா பாட்டு வரும். சூப்பர் ஸ்டார் வந்து அதில் வந்து வேட்டையனா வருவார். சந்திரமுகியை போய் கூப்பிடுவார், நான் உன் வேட்டையை வந்திருக்கேன் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக்கை வாங்கி பழம்பெரும் நடிகர் நம்பியார்கிட்ட கொடுத்திருந்தா அவர் போய் சந்திரமுகி எப்படி கூப்பிடுவார்னு பார்க்கலாம். மரியாதையா சொல்லிட்டேன், அடியே சந்திரமுகி, நான் தான் அவன் வேட்டையை வந்திருக்கேன், மரியாதையா வெளியே வா. உனக்காக காத்திருந்து என் இளமையெல்லாம் வீணா போயிடுச்சு. அந்த காலத்தில் ஆட்டுப்பால் குடிச்சிட்டு ஆடின ஆட்டம் எல்லாம் இந்த காலத்தில் பாக்கெட் பால் குடிச்சிட்டு என்னால் ஆடவே முடியல. மரியாதையா சொல்லிட்டேன், இந்த ஜென்மத்திலேயாவது 2 பேரும் முதலிரவா கொண்டாடுவோம். ராரா ராரா. உசிலமணி போயிட்டு சந்திரமுகியை கூப்பிடுறாரு. அடியே சந்திரமுகி, நான் தான் வந்திருக்கேன், எனக்கு அவசரமா வருது, சீக்கிரமா வெளியே வா. ஏய் எவரதி, நான் தான் உன் வேட்டையை வந்திருக்கேன். நீ செம்பஸ்தானடா குக்கா, குக்கா இல்லை, அவசரமா எனக்கு அடி வருது. சந்திரமுகி சீக்கிரமா வெளியே வா. வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சந்திரமுகியை கூப்பிடுறாரு. அம்மாடி சந்திரமுகி, நான் தாண்டா உங்க அப்பா வந்திருக்கேன், வெளியே வா. கூப்பிடுறது காதல விழ, இன்னொரு வாட்டி நீ வெளியே வரல ஒளி போட்டுருவேன். இது எங்க அத்தா மேல சத்தியம், சாந்தம், சுபம், தேவி பேரடைஸ். பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் போயிட்டு சந்திரமுகியை கூப்பிடுறாரு. முத பார் சந்திரமுகி, உள்ள என்ன அடி பண்ணிட்டு இருக்க, உனக்காக காத்திருந்து ஆளெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு. குயில சந்திரமுகியை கூப்பிடு குயில. மைக்கேல் சூப்பரா கலக்கினாரு. அவரை தொடர்ந்து ஐ பிரபு. காலையில் நடந்து வந்துருக்கும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி உண்டியில் வச்சுட்டாரு. என்ன சார் நல்லா தான் இருந்தீங்க, வசதி வாய்ப்பு போட்டிருக்கிறீங்க, எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி உண்டியில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறாரு, எங்கள் வீடு கோயில் மாதிரி, அதான் உண்டியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், அவன் அந்த கேரளா பிள்ளையே எப்படி மடக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்காக பல விஷயங்களை ட்ரை பண்ணான். அவன் எப்படி ட்ரை பண்ணான் அப்படின்னு அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அண்டை குட்டி எந்தெந்த ஃபீல்டில் இஷ்டம்னு அறிஞ்சு அண்டெந்த ஃபீல்டில் கால் பதிச்சு. அண்டை குட்டிக்கு பாட்டில் இஷ்டம், ஏன் பாட்டு பாடி கடலினக்கிற போனோரே காணா பொண்ணின போனோரே, கடலினக்கின போனோரே காணா பொண்ணின போனோரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கடலினக்கின போனோரே காணா பொண்ணின போனோரே, கடலினக்கிற போனோரே காணா பொண்ணின போனோரே. ஓகே ஒரு டவுட்டு, அது எவ்வளோ பெரிய நாக்கியா? கடலை நக்கிற கோயோரே கடலை. காலையிலும் மாலையிலும் என்ன காதலி விட்டு தெருமூடில் நின்று குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லி பார்த்து அதுக்கு மசீலா ஃபைன் லைட்டு ஞான் ஒரு டிசிஷன் எடுத்து எந்த காதலை குட்டியோடு இருந்து குட்டியோட தங்கி ஷிஃப்ட் செஞ்சாச்சு. குட்டி இப்போ எந்த காதலி ஆயிட்டுது. இன்னும் 3 பேர் காமெடி பண்ண இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹச் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹச் கலக்க போவது யாரு? அடுத்ததா கலக்க வராரு சிறுமுகை ஷானவாஸ். உங்ககிட்ட பேச முன்னாடி ரமேஷ் சார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் கேட்கணும் சார். நம்ம இந்த ஷோ ஓப்பனிங்கில் ரொம்ப பிரமாதமாக பாடினீங்க. ஆமாம், ரொம்ப நல்லா பாடுங்க. இந்த கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி அந்த ஜெமினி சாங்கை வந்து அப்படி அடாப்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். அந்த சாங் எப்படி யார் எழுதுனது? நீங்கள் எழுதுனதா இல்லாட்டி
சத்தியமாக நான் தாங்க எழுதினேன். நீங்கள் தான் எழுதுங்க. எப்படி அந்த நாலேஜெலாம் நீங்கள் டெவலப் பண்ணீங்க? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்க இலக்கியத்தில். ஹலோ போதும், சரி தம்பி நீங்கள் ஆரம்பிங்க. கிரிக்கெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கிரிக்கெட்டில் ஒரு சில நடிகர்கள் ஆடினால் எப்படி இருக்குன்னு கற்பனையில் பாக்யராஜ் சார் வந்து அவர் பவுல் பண்ணிட்டு வந்து எப்படி பண்ணுறார்? ஓகே, அதாவது ஒரு ஓவருக்கு 6 பால் என்ற கணப்பரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 24 பால். ஒவ்வொரு பால் ஒவ்வொரு வீட்டு பக்கம் போகுது. எஸ், ஒரு பால் வந்து ரம்பா வீட்டு பக்கம் போகுது, ஒரு பால் வந்து குஷ்பு வீட்டு பக்கம் போகுது, இல்லை சோனி அகர்வால் வீட்டுக்கு கூட போகுது. ரகுரா ஸ்டேட் இது வேறையா, இந்தியா டீமில் பேண்ட் வேறு லூஸாக கொடுத்துட்றாங்க. எங்கேயாச்சும் புஷ்குன்னு போயிடுச்சுன்னா மான மரியாதையெல்லாம் போயிடுறியா? ஓகே, ஐ மீ கரெக்ட். எதுக்கு சின்ன பாப்பு, நான் கரெக்டாக போட்டுருவேன். எதைய பால. ஓகே, சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரகுவரன் சார் கோவம் வருமா வராதா? அவர் டென்ஷன் ஆனால் எப்படி பேசுவார்? I know. Go back. I know. 4-6 அடிக்க மாட்டேன், அடிச்ச 100 தான் போயிடணும். அப்படியே மீனம் பார்க்கும், அப்புறம் மயிலாப்பு நுங்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எவனாச்சு கேட்சு பிடிச்சான்னு வச்சுக்கோ, பேட்டு ஸ்டெம்பெல்லாம் திருடி போயிடுவேன். சொல்லிட்டு இருக்கும்போது அம்பேர் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அவர் பிரகாஷ்ராஜ். இல்லை எப்படி 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 பண்ணாட கேட்காது எப்படி அவுட்ரா, அறிவு கட்டவன அவுட்ரா. சொன்னா கேளு செல்ல அவுட்டு, செல்ல அவுட்டு, செல்ல அவுட், செல்ல அவுட்டு, செல்ல உனக்காக விடுற செல்ல, இல்லை தூள் கிளப்பிடுவேன். அவுட்டால வீட்டுக்கு போகிறோம். ஷானவாஸ் ஒரு காமெடி கிரிக்கெட் மேட்சை நடத்திட்டு போயிட்டாரு. அடுத்தபடியா கலக்க வர்றது நம்ம ஏரல் இமான் அண்ணாச்சி அவர்கள். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் கொடுங்க அண்ணாச்சி. தப்பல வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணாச்சி இந்த ப்ரோக்ராமுக்கு போகணும்னால ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டா? கேளுங்க. நடுவுன்னா நடுவில் தானே இருப்பாவே, நீங்கள் சைடில் இருக்க உங்கள் பேர் சைடுரா? கரெக்டு. நாங்கள் நடுவில் வந்தால் நீங்கள் கீழே இறங்கிடணும், அதனால் அது கடைசியில் பண்ணுவோம் நாங்கள். நான் நினச்சது ஒன்று தெரியுமா, நானும் கூட எங்கள் அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் சார். நான் உங்கள் அப்பா டாக்டரா? இல்லை, அவரும் டாக்டர் ஆகணும்னு நினச்சாரு. எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சேன். பரம்பரையாக நினச்சிட்டே இருக்கீங்க. இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். திங்கிங் ஃபேமிலி. ஆமாம் சார். அடுத்து என் பொண்ணு கூட டாக்டர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா சார். நினச்சிட்டு இருக்கா? ஆமாம், நாங்கள் நினைப்போம், ஆனால் எதுவுமே நடக்காது சார். சார் இந்த மேட்ரு சொல்லிடுறேன் சார். இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ சடகோன் ரமேஷ் சார் இருக்காங்களா, இப்போ நம்ம நாட்டுக்கு ஏகப்பட்ட இடங்களில் விளையாண்டு நிறைய இது வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. சரி, அதுனா புலி 1/2 கிலோவை கேட்டேன் நான். எப்படி வச்சு நிற்கிறீங்க கையை? பிரசாத் எஃபெக்ட் இருந்து வரீங்களா? நம்ம நாட்டை பற்றி பெருமையாக பேச விட முடியல. நீங்கள் கப்பு வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? கப்பு என்னாச்சு, வெளிநாட்டில் ஒரு போட்டி, எல்லா நாட்டுக்காரங்களும் வந்தாச்சு. நானும் போய் ஒரு வாரமாக உட்காந்துருக்கேன். நம்ம கையில் ஒரு சின்ன கோணி. ஒரு நாட்டுக்காரர் இருந்துச்சா, மூக்கு மட்டும் சப்பையாரிச்சார். எந்த நாட்டுக்காரன் தெரியல. கப்புன்னு இருந்துச்சாரு. உலகத்தில் எங்கள் நாட்டு பார்க்கு தான் யார் சூப்பரான பார்க்கு அப்படின்னாரு. ரைட், உங்களுக்கு ஒரு நாட்டுக்கு தான் அழகான பார்க்கு, ஒரு உட்காருங்க சார். நீங்கள் யார் சார்? எந்திங்க 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 அப்படின்னாரு. டப்புன்னு அடுத்தால் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே உலகத்தில் எங்கள் கடல் தான் சார் அழகான கடல் அப்படின்னாரு. உடனே எங்கே அதுக்குண்ட ஆதாரங்கள்லாம் காட்டுங்க அப்படின்னாங்க. டக்குன்னு எடுத்து ஆதாரத்தெல்லாம் காட்டினாரு. டக்குன்னு பார்த்தாங்க. ஆமாம் சார், இவங்க நாட்டு கடல் தான் சார் அழகான கடல். நீங்கள் உட்காருங்க சார். நீங்கள் எந்திரிங்க சார். சார் அவங்களுக்கு வேணால் பார்க் அழகாக இருக்கலாம், இவங்களுக்கு வேணால் கடல் அழகாக இருக்கலாம். எங்கள் நாட்டு கொடி தான் சார், உலக நாட்டு கொடியில் எங்கள் நாட்டு கொடி தான் சார் சூப்பரான கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை தூக்கி காட்டினார். எல்லா நாட்டு கொடியை அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. ஆமாய்யா, இவங்க நாட்டு கொடி தான் அழகான கொடி அப்படின்னாங்க. அடுத்து யார்? இந்தியா. இந்தியா சார் யாரும் இருக்கா? நான் இருக்கேன். விடுவடா, விட்டுருவடா, யாரையா ஜெயிக்க விட்டுருவோமா? உங்கள் நாட்டில் எது அழகு அப்படின்னாங்க. கபால்னு கோணி அவுத்து விட்டேன். நம்மளால் குப்புன்னு உள்ளேருந்து வெளியே வந்தா யாரு? குரங்கு. குரங்கு அண்ணா அது யாரு? டேபிள் ஏறி உட்காந்துச்சு. என்னப்பா எல்லாரும் அழகான பொருளாக காட்டிட்டு இருக்கேன், நீ என்ன குரங்கு தூக்கி அமைச்சிட்டு அழகுங்கண்ணே? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு ஓரமாக போய் நின்னேன் சார். கப்புன்னு நம்மளால் அப்படி சல்லுன்னு தாய் பண்ணால் அந்த சூப்பர் பார்க் இருக்குல்ல சார், பரபரன்னு தோண்டி அடிச்சு மேட்டர் கடை முடிச்சு நேராக போச்சு. நம்மளால சலக்கு அந்த கடல்
சூப்பர் கடல்ல போய் கபகபன்னு கழுவிச்சு அந்த கொடி எடுத்து கபகபன்னு தொடச்சு ஓடி வந்து கபன்னு. ஏ உண்மையிலே அழகானது இந்த மேட்டர் தான். எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல காலி ஒரு நிமிஷம் இது குரங்கு பண்ணிச்சா நீங்க பண்ணீங்க? ஏ எல்லாத்தையும் குசும்பு ஜாஸ்தி சொல்லுங்க. குசும்பு ஜாஸ்தி எங்களுக்கா? இல்ல உங்களுக்கு தாங்க. அவன் அந்தந்த நாட்டுக்கார ஒரு டீசெண்டான பொருளை காமிச்சா நீங்க கடைசியில் இந்தியாவுக்கு கோப்பை கிடைச்சதா? அதை பாருங்க சார். ஏன் அதை பார்க்க மாட்டீங்க? நம்ம அண்ணாச்சி அவருடைய ஃபாரின் ட்ரிப்பை பத்தி சூப்பரா கலக்கினாரு. அடுத்ததா கலக்க வர்றது நம்ம பேச்சியப்பன். மதுரையில் வைகை ஓடுது, திருச்சியில் காவிரி ஓடுது, நெல்லையில் தாமிரபரணி ஓடுது, சென்னையில் கூவம் ஓடுது. எல்லா ஊர்லேயும் ஃபைனான்ஸ் கம்பெனி இழுத்து மூடிட்டு ஓடுது சார். பால் விலை லிட்ரு 12 ரூபா தான், வாட்ரு விலை 60 ரூபாய்க்கு மேலே. அதுக்காக பால் குடிக்கிற மைப்பு குறைஞ்சி போயிடும் கிடையாது, ஓட்டை அடிக்கிற மைப்பு கூடி போயிடும் கிடையாது சார். 7G ரென்ப காலனிக்கும் காதல் படத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? ப்ரொடியூசர் வித்தியாசம், ஆர்டிஸ்ட் வித்தியாசம். அது இல்லை சார். 7G ரென்போ காலனில் காதல் உண்டு, ஆனால் காதலில் 7G ரென்போ காலனி கிடையாது சார். எந்த ஊர் நீங்கள்? ராஜபாளையம். ஜோக்கு ஞாபகம் மருதி இருக்கே, அதை மாதிரி கொடுமையான வியாதி வேறு எதுவுமே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ண மறுநாளே டைவர்ஸ் ஆயிடுச்சு ஞாபகம் மருதினால. கல்யாணத்துக்கு முதலியாருக்கு உள்ளே போனான், போய் வழக்க தோஷத்தில் ஐம்பாட்டுக்கு 500 ரூபா எடுத்து நீட்டிட்டான். நீங்கள் சொன்னீங்களே அது இன்னொரு ஞாபகம் வருது கேஸ் எனக்கு தெரியும். சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் பழக்க தோஷத்தில் 500 ரூபாய் கொடுத்துட்டாரு. சரி சார். வருத்தப்படும் அவர் திருப்பி 250 ரூபாய் கொடுத்தாரு. அது ரொம்ப ஞாபகம் வருது. இவர் தான் வந்து இந்த பாபா படத்துக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அது எப்படி நீங்கள் அவருக்கு லெட்டரில் எழுதுனீங்களா? அது சார் குமார் ரிப்போர்ட்டில் பாபா பஞ்சுன்னு சொல்லி போட்டி வச்சாங்க. சரி. அதுக்கு 3 டைலாக் அனுப்பிச்சி வச்சிருந்தேன். அதில் வந்து இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு. ரஜினிகாந்த் சார் பாராட்டி 10,000 ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வச்சாங்க. சிவாஜி படத்துக்கு ஒரு டைலாக் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை சார். சொல்லுங்கள். நடந்தது நடந்து போச்சு, நடக்க போகிறதான் இனிமே பேச்சு. நான் நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை. என் மனசு ஒரு குழந்தை தான், இந்த குழந்தை நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாது. இந்த கலக்கப்போவது யார் நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இதை வச்சு நான் ஆனந்த உடலில் ஒரு SMS ஜோக் மாதிரி போட்டேன். கலக்கப்போவது யார், ஓசியில் இட்லி பொங்கல் வடை கேசரி உப்புமா அப்படின்னு ஒரே நேரத்தில் வெட்டினேடா உன் வயிறு தாண்டா அப்படின்னு சொல்லி போட்டுனேன். இது ஆனந்த உடலில் வந்துருச்சு நான் எழுதுனது. ஆனால் ஒரு விஷயம், நானும் ரமேஷ் சாரும் வந்து இங்கே உட்காரும்போது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் கலக்குன்னு கலக்கு. பேச்சியப்பன் அவர் பேர் கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அவரோட பேச்சிலே சூப்பரா கலக்கினாரு. நவ் ஜட்ஜஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்றீங்களா? மைக்கேல் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். பிரபு 27 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஷானவாஸ் 32 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஏரல் இமான் 35 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். பேச்சியப்பன் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹச் கலக்க போவது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹச் கலக்க போவது யாரு? இப்போ ஃபர்ஸ்ட் லெவலோட ரிசல்ட்ஸ் படிக்கலாமா ஆடியன்ஸ்? எஸ். மைக்கேல் judges 30 points and audience 7 points. Total 37 points. Prabhu judges 27 and audience 6 points. Mottama 33 points. Shanavaz judges 32 points, audience 8 points and total 40 points. Eraliman Annachi judges 35 points
and audience 9 points, total 44. And Pechiyappan, judges 30 points, audience 8 points, so total 38 points. So second level la முதலாவதா வந்து கலக்க போறது மைக்கேல். ஒரு நேஷனல் ஹைவேஸ் ரோட்டில் ஒரு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு யமகா பைக் நின்றுட்டு இருக்கு. அந்த யமகா பைக்கை அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அடித்து ஓட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரி கட்டிக்கு ஏறி வைக்க. வண்டி பாதியில் நின்று போச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டோவில் போயிருப்போம். இப்போ ஒரு வித்தியாசமான ஆட்டோ வந்து ஃபீல் பண்ண போகிறோம். ஒரு ஆட்டோ கூப்பிட்டு இந்த ஸ்டேஜில் விட்டு அந்த ஆட்டோ வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஹலோ ஆட்டோ. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சாதாரணமான கார் இருக்குது, அந்த காரை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க. வண்டியில் செட்டு போடு. ஒரு பேண்ட் வாசிக்கிற கூணெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெயினை ஓட்டியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த எஃபெக்ட்ஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமாம் சார். இந்த ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க. இப்போ நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ட்ரெயின் எல்லாம் மிகவும் அருமையாகவும் உண்மையில் நான் என்ஜாய் பண்ணது அந்த பேண்டு குரூப்போட ட்ரெயின் பண்ணிங்களா, இல்லை ஃபென்டாஸ்டிக் சார், ரொம்ப பிரமாதமான விஷயம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். That was a wonderful performance by Michael. அடுத்தபடியா கலக்க வருது ஷானவாஸ். பழைய பாட்டுக்கு இப்போ வர்ற பாட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி போடு 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 திருப்பி போடு தன்னால உன்னோட ஊரை சுற்றி உப்பு மூட்டை ஏறி இந்த நட போதுமா அப்படி ஒரு பாட்டு. அப்புறம் அண்டக்கா அண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா, அப்புறம் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. இந்த பாட்டை வந்து எம்என் நம்பியார் அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னடா இப்போ வர்ற பாட்டு சுத்தமாக காதுக்கே கேட்க முடிய மாட்டேங்குது. அப்படி போடு இப்படி போடுங்கிறா. நான் பார்க்குற மட்டும் பார்ப்பேன், முதுகுல ஒரே போடா போட்டுடுவேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறா அண்டக்காங்கறா வெண்டைக்காங்கறா, என்னன்னு புரிய மாட்டேங்குது. இன்னொரு பாட்டு வந்துச்சு, ஆப்பிள் பெண்ணு நீ யாரோ, ஐஸ்கிரீம் பெண்ணு நீ யாரோ, கொஞ்ச நாள் போனா வெண்டைக்காய் பொண்ணு நீ யாரோ, கத்திரிக்காய் பொண்ணு நீ யாரோ, தக்காளி பொண்ணு நீ யாரோன்னு கேட்பான் போல இருக்குது. இதே பாட்டை வந்து நமது மலையாள மெகா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பார்க்குறேன் சூர்யா, என்ன சூர்யா அப்படி போற இப்படி போறீங்களா, தலையில ஒரே போட போட்டு விட தெரியுமலே சூர்யா, உன்னை வளர்த்துடும் சூர்யா தெரியுமலே. இங்க பாரு நீ என்ன பண்ற ஏது பண்ண தெரியல. அப்புறம் அண்டக்கார அண்டக்கா, இந்த அண்டக்கார வேண்டாம் வெண்டக்கா வேண்டாம், கேரளாக்கு வந்தீங்கன்னா சுண்டக்கா பண்ணிடுவேன் தெரியுமலே. தெரியுமா தெரியாதா? அல்ல பஷே இங்க பார் எப்படி எடுத்துக்கோம் பார், எப்படி எடுத்துக்கோம் பார். இங்க பார் அந்த தக்காளி சாகணும், அந்த வெண்டைக்காய் சாகணும், இல்லைன்னா பச்சை மிளகா சாகணும். உன்னால முடியும் சூர்யா. சூர்யா என்ன சூர்யா பார்க்குறேன் சீக்கிரம் சூர்யா. வில்லன் ஆக்டர் திலகன் அவர்கிட்ட இந்த பாட்டை கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பார்க்குறேன் அப்படி போடு இல்லை பாடா செல்வம் வந்துரு செல்வம். டிஎஸ்பி சார் விட்டுடுங்க சார், நான் ஒரே போடா போட்ட மாட்டேன். என்னை பற்றி தெரியும், என் அந்தஸ்து என் கௌரவம்
சாரா ஃபேக்ட்ரி எல்லாமே போச்சு. எதனாலே? எல்லாம் அப்படி போட்டு வேற எதனாலே சொல்லு. முடியாது டிஎஸ்பி, அப்படி போடக்கூடாது. அப்புறம் அண்டகர் செகண்ட் ரவுண்ட்லயும் கலக்க வராரு நம்ம அண்ணாச்சி. வடபழனியில் இறங்கி நம்ம மாமியார் வீட்டுக்கு போகலான்னு இறங்கி வந்துக்கிட்டே இருந்தால் எதிர்த்தாக்கில் பக்கத்தில் ஒரு டீ கடை. சரி ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு போமா மாமியார் வீட்டுக்குன்னு போயிட்டு இருந்தா டீ கடையில் ஒரு ஆள் உட்காந்து செல்ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அண்ணாச்சி பூஜை செல்ஃபோன் வாங்கியிருக்கீங்களோ அப்படிங்க. செல்ஃபோனு வாங்கியாச்சு அண்ணாச்சி, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னாரு. அண்ணாச்சி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 நம்பர் இருக்கும், 10 பட்டன் அமுக்குனீங்கன்னா அது பாட்டில் கால் போகும், நீங்கள் பாட்டில் எடுத்து வாயில் வச்சு பேசுங்க அப்படின்னு. இவர் சடக்குன்னு அமைக்கு காதில் வச்சார். நீங்கள் டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும் அப்படின்னு அங்கே அவர் சொல்லிட்டு வச்சு. அண்ணாச்சி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களே சரி பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்க. இப்படி ஆளுக்க கையிலலாம் செல்லு கிடந்து படாத பாடுபட்டு எனக்கு. மாமியார் வீட்டுக்கு போனேன். டக்குன்னு போன உடனே மருமகன் வந்திருக்காருன்னு சொல்லி நல்லா நமக்கு பிடிச்ச சக்கரை பொங்கலை வச்சாப்புல வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்க, சாப்பிட உட்காந்தோம். டக்குன்னு ஒரே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோட பாயசத்தை கொண்டு வந்து வச்சாப்புல. சாப்பிட்டு முடித்தோம்னா சார் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. மாமியார்கிட்ட கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டக்குன்னு மாமியார் நம்ம மாமியார் தான் நம்ம சார் இல்லையா என் மாமியார் பேச்சே சரியில்லையே. ஆமாம் அந்த டங்கு அப்போ அப்படியே டவுசர் போட்டு போயிருது. மருமகன் தான் அடிக்கடி பாயாசனை விரும்பி சாப்பிடுவாரன்னு சொல்லி இருங்க மருமகனே கையை கழுவி விடாதியே நான் கொஞ்சம் கொண்டு தாரேன் அப்படின்னு சொல்லி பழையபடி ஒரு கரண்டியில் கொண்டு வச்சாங்க. சரி ரைட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். 3வது ரவுண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பழையபடியும் கொஞ்சம் பாயாசம் தேவைப்படுது. அப்போ இதை மாமியார்கிட்ட எப்படி சொல்லலான்னு பார்த்தா மாமியார் அங்கே உள்ளே முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாமியார் அது என்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், சரி சீக்கிரமாக தட்டு பக்கமாக மாமியார் கவனத்தை கொண்டு வந்துட்டோம்னா மாமியார் புரிஞ்சுக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, மாமியாரை இந்த தட்டு எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். அங்கேருந்து எங்கள் மாமியார் ஏமா வந்துச்சு. எங்கே அந்த பாயசம் கிண்ண குண்டாவை தூக்கிட்டு வந்து இந்த சட்டி எங்கே வாங்கினமோ அங்கே தான் அந்த தட்டையும் வாங்கினேன் அப்படின்னு அங்கே சுத்தமாக வலிச்சு க்ளீனாக வச்சுது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். ஏதாலும் ஒரு சின்ன பையன் வந்தான். இல்லை பார்க்க சின்ன பையன் மாதிரி தானே இருக்கான்னு சொல்லி நான் ரொம்ப அசால்ட்டாக நினச்சி விட்டேன். சலூனுக்குலேருந்து வந்துக்கிட்டு இருந்தான். முடி கொஞ்சம் ஒட்டரை வெட்டியிருந்தான். இல்லை தம்பி எல்லாம் உள்ள இருக்கு மூளை தெரியுதுல அப்படின்னு சொல்லி தெரியாமல் கேட்டுவிட்டேன். ஏக்கா என்ன சொன்ன தெரியுமா, இப்போவாது எனக்கு மூளை இருக்கான்னு ஒத்துவிடுமியா, அறிவு இருக்கா நமக்கு அப்படின்னு என்ன கேட்பேன். அடுத்தபடியா கலக்க வராரு மிஸ்டர் பேச்சியப்பன். கிரிக்கெட் விளையாட்டு ஒரு பித்தலாட்டம் தான் சார். கிரிக்கெட் விளையாட்டு ஒரு பித்தலாட்டம். வெரி குட் வெரி குட். சின்ன பையன் கேட்க சார். சார் ஒரு ஓவருக்கு எத்தனை பால் சார்? 6 பால்னு பேசிக்கிறாங்க. 6 பால் தான் சார். ஒரே பாலை திரும்ப திரும்ப போட்டு ஏமாத்திக்கிட்டீங்கல்ல சார். 6 பால் எங்க சார் போடுறீங்க? அறிவு. ஆமாம் சார். ஞானம். சின்ன பையன் திருவள்ளியா போய்க்கிருந்தேன் சார். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு திடீர்னு சேலையில் தீ பிடிச்சிருச்சு. அவர் வீட்டுக்காரு உடனே பாஞ்சு போய் அணைச்சிட்டாரு. சின்ன பையன் என்ன கேட்டான் தெரியுமா சார், என்ன சார் அந்த அம்மாவுக்கு மூடு இருக்குமா என்னன்னு தெரியல, நீங்கள் வாட்டுக்கு அது தெரியாமல் போய் அணைச்சிட்டீங்க அப்படின்னு. எங்கள் வாத்தியார் ஆப்பிரிக்கா பற்றி பாடம் நடத்திக்கிட்டா சார். ஆப்பிரிக்காவில் ஆதிவாசிகள் இன்னமும் நிறையா பேர் இது இலைகளை தான் உடைய உடுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க சார். உடனே சின்ன பையன் கேட்டான் சார், சார் அப்போ இலையுதிர் காலத்தில் எல்லா இலையும் ஊந்துடும், அந்நேரம் டூர் போனால் சும்மா குஜாலாக இருக்காது அப்படின்னு கேட்டேன் சார். ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். மைக்கேல் 32, ஷானவாஸ் 35. நம்ம அண்ணாச்சி இருக்கார்ல திருநெல்வேலி அண்ணாச்சி, ஆமலே அவருக்கு 30ங்க. நம்ம பேச்சப்ப இருக்கார்ல அவருக்கு ஒரு 28ங்க. ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹச் கலக்க போவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹச் கலக்க போவது யாரு? ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட்ஸ் வச்சு யாரு 3rd லெவல்ல போறாங்கன்றது பார்ப்போம். மைக்கேல் ஜட்ஜஸ் 32 பாயிண்ட்ஸ்
and audience 9 points and total 41 points. Shanabaz, judges 35 points, audience 8 points, total 43 points. Iman, judges 30 points, audience 7 points, and total 37 points. Pechiyappan, judges 28 points, and audience 7 points, and total 35 points. மூணாவது லெவல்ல முதலாவதா கலக்க போறது மைக்கேல். உங்க பேர்லயே மைக் இருக்கு, அப்புறம் அதுக்கு தனியா ஒரு மைக்கு. பேரில் மைக் இருந்தால் நீங்கள் கூடும்போது சவுண்டு வரும், நான் பேசும்போது மைக் இருந்தால் தான் நான் பேசும்போது சவுண்டு வரும். சமீபத்தில் சந்தர்கடத்த வீரப்பனை சுட்டுட்டாங்க. அவரை சுடுறதுக்கு முன்னாடி இளைய தளபதி விஜய் போயிட்டு வீரப்பனை பிடிச்சிருந்தா எப்படி பிடிச்சிருப்பார்னு பார்க்கலாம். அவரோட வானிலை. வணக்கம் வீரப்பா, காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இது பார், நீ மட்டும் காட்டை விட்டு வெளியே வரலன்னு வையன், புள்ளி ராஜா கை சொருமோ இல்லையே மூஞ்சிக்கு கண்டிப்பாக பிளேடு வருங்கண்ணா. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். வரட்டுமா? குட் பை, தேங்க்யூ. அடுத்ததாக ஆசிய நாயகன் அஜித் போயிட்டு வீரப்பனை பிடிக்கிறாரு. வீரப்பா, காட்டுக்குள்ளே என்னையா பண்ணிட்டு இருக்க? யோ இதை பார், நீ மட்டும் காட்டு விட்டு வெளியே வரல, காய் இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் முறுக்கு மெய்ஸே இருக்காது. சொல்கிறேன்ல போயா. அது எழுந்துட்டேன், வரேன். நம்ம ஒரு வித்தியாசமான காதலை பார்க்க போகிறோம். ஒரு காக்காவும் கோழியும் காதலிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். காக்கா வந்து சென்னையில் இருக்க லயோலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கு, கோழி வந்து குயின் மேரிஸில் படிச்சுட்டு இருக்கு. தினமும் காக்கா கோழியை கரெக்ட் பண்ணுறதுக்காக குயின் மேரிஸ் காலேஜுக்கு 45B பஸ்ஸு பிடிச்சி பீச் ரூட் வழியாக போய் கோழியை சைட் அடிக்கிறாரு. கோழி கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கு, காக்கா போய் கூப்பிடுறாரு. கோழி காக்கா கோழி அம்மா இருக்காங்க வரமாட்டேன் சொல்லிடுச்சு. சரி காக்கா படத்துக்கு போடாமல் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ரொம்ப அசிங்கப்பட்டுருச்சு. சரி காக்காவுக்கு ஒரு டென்ஷன். சரி ஒரே ஒரு ஃப்ரெண்ட் கீஸாவது கொடுத்து ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. காக்கா அட்ரஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அடுத்ததா கலக்க வராரு ஷானவாஸ். ஒரு சில நடிகர்கள் கபடி ஆடியிருந்தால் எப்படி இருக்குன்னு கற்பனையில் இதோ வருகிறார் சரத்குமார் அவர்கள். கபடி 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 தோலை ஊத்து போடுங்க, என்ன பார்க்குறேன்? கபடி கபடி இவர் 7 பேர் இருக்கீங்க, என்னால் தொடவெல்லாம் முடியாது. வேணா இன்னும் 3 பேர் நிறுத்திருங்க, சப்ஸ்டியூட் அங்கே நிறுத்திருக்கீங்க. என்ன கிடப்பாங்க சத்தியம் என்னால் தொட முடியாதுண்ணே. அண்ணே சத்தியம் என்னால் தொட முடியாதுண்ணே. இப்போ சொல்லுண்ணே, ஆனால் பறந்து தொட்டுருவேண்ணே. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே, நம்பிக்கை இருக்கு. சூரியன் ஐபிஎஸ் என்ன நான் இன்னும் உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா? கார்த்திக் வராரு பாருங்க, ரைடு எப்படி இருக்கும்? கபடி 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 ஆத்தா எல்லாம் காலம் முறிச்சிட்டாங்க ஆத்தா, என்னால ஒரு எட்டு வர முடியல ஆத்தா. தொடுதோடு எங்கடா எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அங்க போறீங்களா? அப்பதான் எங்க டீமுக்கு பாயிண்ட் தரும். இல்லைன்னா இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது. போயிட்டு வர போகடா நீங்களும் கபடியும். அடுத்ததா கலக்க வராரு அண்ணாச்சி. இப்படித்தான் எனக்கு ஒரு நாள்
குற்றாலத்துக்கு போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு வச்சுருந்த துணிமணி எல்லாத்தையும் ஒரு குரங்கு தூக்கிட்டு போயிட்டு குளிக்க போகிற இடத்துல உடனே அவர் ஒரு 1/2 கிலோ மிளகா பொடியை வாங்கி ஒரு சின்ன புளியோதரை பார்சலை வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த குரங்குக்கு கொஞ்சம் தூரத்தில் கொண்டு வச்சுட்டு நம்ம ஆள் அப்படியே ஒதுங்கிட்டான். குரங்கு என்ன பண்ணிச்சுன்றதை நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். Judges, unga scores. Michael 32 points, Shanavas 30 points, Iman 30 points. Okay, judges oda points therinjachu. Audience oda points theriyadhukku munadi or chinna commercial break. Hutch kalakka povadhu yare? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Hutch kalakka povadhu yare? Third level loda results. Michael, judges 32 points, audience 8 points and total 40 points. Shanavas, judges 30 points, audience 6 points and total 36 points. Iman, Annachi, judges 30 points and audience 8 points and total 38 points. இதுதான் விறுவிறுப்பான final level. Michael and Annachi கலக்க இருக்காங்க. So let's welcome Michael. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் ஃபோன் இருக்கும், ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இப்போ வந்து ஃபோன் வந்து ஒரு வீட்டில் அடிக்குது. அவரோட கேரக்டர் எப்படின்னா ஃபோன் எடுத்து ரொம்ப கோபமாக பேசுவார், ஹலோன்னு சொல்ல மாட்டார், ரொம்ப டென்ஷனாக பேசுவார். ஒரு டென்ஷனாக இருக்க ஆள் வந்து அந்த ஃபோனை எடுத்திருந்தா எப்படி பேசியிருப்பார்னு பார்க்கலாம். ஹலோ, யாரு? ஐயோ சொல்லுங்க. ஐயோ வைச்சா. ஐயோ அப்படியா? எங்க? சரி வச்சிருங்க. இப்படி ஒரு கேரக்டர். அடுத்தா ஃபோன் எடுத்தால் வந்து வாய் திறந்து பேசவே மாட்டார், ஒரு கூட்டிகிட்டு வச்சுருவாங்க. அவங்க வந்து ஃபோன் எடுத்தால் அப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அப்படி வச்சிருவாங்க. ஒரு வயசான பாட்டி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க, ஒரு வில்லேஜில் இருக்க பாட்டி. வீட்ல யாரும் இல்ல, எல்லாம் வெளியே போய்க்கிறாங்க. சும்மா கத்தாத, சொல்றது காதுல விழ. என்னோட வாய்ஸ்லேயே ஒரு வித்தியாசத்தை நான் பண்ண போகிறேன். அதாவது ஆடியோ சிஸ்டமில் மட்டும்தான் வந்து எக்கோலாம் வைப்பாங்க, ஆனால் என்னோட வாய்ஸ்லேயே நான் எக்கோ வச்சு பேச போகிறேன். ஹலோ சொல்கிறாங்க மைக்கில், அது எக்கோவாக எப்படி வரும்னு பார்க்கலாம். சிக் 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 ஹல் 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 ஹல். இப்போ உங்களுக்காக ஒரு மலை மேலே இருந்து கூப்பிட்றாரு. ஹலோ 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 ஹலோ. ஏய் 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 இது பார் உனக்காக எங்கே போகிறேன் இல்லை. முஸ்தஃபான்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கை நான் வந்து இதே எக்கோவில் பாடி காட்டுறேன். முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா காடும் நம் தோழன் முஸ்தஃபா தேவாயே வாழ்க்கை பாயும் தேவாயே முழ்காது ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. தேங்க்யூ. ரொம்ப 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 நல்லா 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 பண்ணி சூப்பர்
கலக்கினார் மைக்கேல். அவருக்கு போட்டியா வராரு அடுத்த கண்டஸ்டன்ட் அண்ணாச்சி. புதுசாக கல்யாணம் ஆகி மனைவி வந்து புருஷனுக்கு கொடுக்குறக்காக ஒரு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு வந்து ஒரு டேபிள்ல இப்படி வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்து புருஷனும் பெஞ்சாதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ரூட்ல ஒரு எலி வந்து அந்த பாலை தட்டி விட்டுட்டு பால் கொட்டி போச்சு. புருஷன் சொல்றாரு, ஏம்மா அந்த வாசக்கதவை சாத்தி வச்சுட்டு வந்தானே அந்த வழியாக எலி வந்து அந்த பாலை தட்டி விட்டுடல. இல்லைங்க, அந்த ஜன்னலை நம்ம சாத்தி வச்சுருக்கணும். ஜன்னல் வழியாக அந்த எலி வந்ததுனால அந்த பால் கொட்டி போச்சு. சரி விடுங்க, நாளைக்கு சாத்திக்கிடுவோம். நாளைக்கு சாத்துறது அப்புறம். ஏன்னா இப்போ நீ இந்த கதவை சாத்திட்டு வந்திருப்பீன்னா அந்த பால் கொட்டியிருக்காதுல்ல. நீங்கள் என்ன புரியாமல் பேசுகிறீங்க. அது ஜன்னல் வழியாக தான் வந்துச்சுன்னு நான் சொல்கிறோம்ல அப்படின்னு புஞ்சாதி சொல்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப விவரம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன? ஏன் அது வாசல் வழியாக தான் வந்துச்சுன்னு நான் சொல்கிறோம்ல. ஏன் ஜன்னல் வழியாக வந்துச்சியா? வாசல் ஜன்னல் வாசல் ஜன்னல் வாசல் ஜன்னல் ஒடேன்னு ஒரு அறை வச்சாங்க. டக்கு புக்கு துணிமணிலாம் எடுத்து மடித்தாங்க. சூட்கேஸ் சுற்றிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயாச்சு. பெருசுங்களாம் சேர்ந்து புருஷன் முன்னாடியே சமாதானம் பண்ணி கொண்டு சேர்த்து வச்சுட்டாங்க. டக்குன்னு அடுத்தாப்புல அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு இந்தாங்க இன்னைக்காவது பால் குடிங்க அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்தாரு. பாலை கொடுத்த உடனே அவர் சொன்னார், சரி விடு, இனிமேல் நம்ம அந்த ஜன்னலை டெய்லி சாத்தி போட்டுருவோம், அந்த கதவை சாத்தி போட்டுருவோம். அன்னைக்கு அந்த கதவுனால வந்த வினதான், அந்த கதவு திறந்திருக்க போய் அந்த எலி உள்ளே வந்துட்டு அப்படிங்கிறார். உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாங்க நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே தான் சொன்னதான் சொல்லுவீங்க. நான் இவன் டெய்லி ஜன்னலை பூட்டி வச்சுடுறேன், ஜன்னல் வழியாக தானே அந்த எலி வந்துச்சு அப்படிங்க. ஏம்மா இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வாசல் வழியாக வந்தது நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறோம்ல, நம்புமா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு சொல்கிறார். ஆமாம், நீங்களாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அது ஜன்னல் வழியாக தான் வந்துச்சு. நீ இன்னும் திருந்தலையா? வாசல் வழியாக தான் வந்துச்சு. நீங்கள் சொன்ன கேளுங்க, ஒரு வாரம் பிரிஞ்சிருந்து உங்களுக்கு அறிவு வழியாக்கா அது ஜன்னல் வழியாக தான் வந்துச்சு. ஜன்னல் வாசல் ஜன்னல் வாசல் போட்டால் ஒரு போடு பழையபடி சுற்றிட்டோட பார்ட்டி எஸ்கேப். Welcome our judges to announce the final results. Please judges வாங்க. ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வார காமெடி கிங் யாருன்னு சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி ரன்னர் அப் மிஸ்டர் இமான் அண்ணாச்சி, ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அண்ணாச்சி போட்டு கலக்கிட்டீங்க. எல்லாமே நீங்கள் என்ன இந்த அண்ணாச்சி பாஷையிலே ஏன் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக தூத்துக்குடி சொந்த ஊர். மெட்ராஸில் வந்து சினிமா சான்ஸ் தேடி கம்பெனி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கவுண்டமணி சாரும் நம்ம சத்யராஜ் சார் இவங்கெல்லாம் கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறாங்க. வடிவேல் சார் அப்புறம் செந்தில் சார் இவங்கெல்லாம் மதுரை பாஷை பேசுகிறாங்களே. இது மாதிரி இப்போ என்னுடைய இப்போ தூத்துக்குடி மாடுலேஷனில் நான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரத்து காமெடி கிங் மைக்கேல். Give a big hand to Michael. மைக்கேல், எப்படி ஃபீல் பண்றீங்க? காமெடி கிங் ஆயிட்டீங்க. ஒரு 200 அடி மேல இருந்து குதிக்கிற மாதிரி இதுதான். நீங்க ஸ்பெஷல் அந்த எக்கோ பாடுனீங்க தெரியுமா? ரொம்ப பிரமாதம். இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஃபேண்டாஸ்டிக் கிரியேஷன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எதிர்பார்க்குறதுல வி வாண்ட் சம்திங் வெரி நியூ. அதுக்கு தான் கலக்கப் போவது யாருன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வச்சுருக்கோம். உண்மையிலே இந்த வாரம் நீங்கள் கலக்கியிருக்கீங்க. இந்த வாரம் காமெடி கிங்காக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. இன்னும் வந்து எந்த வாரமும் நீங்கள் வரணும்னா இதை நீங்கள் இப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு கண்டிப்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு காமெடி கிங்கை செலக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹஜ் கலக்க போவது யாரு?